மீஷோலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பீஸ் இருக்கக்கூடிய கிளாஸ் ஜார் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பிக்சரில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் மாரி இருந்தது. ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஒரு 50 கிராம் இருக்கக்கூடிய ஏதாவது மசால் பவுடராவது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். என்கிட்ட இந்த கரம் மசாலா, சன்னா மசாலா இந்த மாதிரிலாம் பாக்கெட்லேயே வாங்கி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுறேன்னா, அதான் சரி ஓகே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்குன்றதுனால அதுக்காக மெயினாக வந்து வாங்கினேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஆனால் அதை ரிட்டன் கொடுக்க மனசும் இல்லை. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. சரி ஓகே குறைஞ்சபட்சம் ஒரு 25 கிராம் இருக்கக்கூடிய மசாலா பவுடர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். சரி ஓகே வாங்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அதை வச்சுக்கிட்டேன். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. 6 பீஸ் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 221 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 205 தான் வந்து இருக்குது. அது நீங்கள் சிஓடினா மட்டும்தான் 205. நீங்கள் அப்படியே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா 195 தான். வாங்கி ஒரு 2 or 3 டேஸ்லேயே வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து இருக்குது. மத்தியானத்துக்கு மெதுவாக வந்து சமைச்சிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா பசங்க வந்து இப்போது ஹாலிடேயில் தான் இருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக ஒரு 12 மணிக்கு சமைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து சாப்பிட்டு அதே டைமுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். தம்பிலாம் வந்து பசிக்க கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து சரி ஓகே சடனாக ஏதாவது பண்ணுன்றதுக்காக வந்துட்டு சிம்பிளாக பண்ணுற மாதிரி கீ ரைஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் வந்து வாங்கி ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதை நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் பார்க்குறேன் மஷ்ரூம் பாக்ஸ் வந்து இருக்குது. அது கொஞ்சம் கலர் வந்து நல்ல கருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி ஓகே கீழே போடவும் மனசு இல்லை. அதனால் கீ ரைஸ் மாதிரி வச்சுட்டு மஷ்ரூம் வந்து இந்த பெப்பர் மசாலா மாதிரி வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் மசாலா வச்சிடலாம். ஏன்னா சூடாக வந்து கீ ரைஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவி தான் வந்து வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்புலாம் வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கூடவே வந்து ஸ்பைசஸ் அதாவது மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா அதெல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஸ்டார்டிங்கில் வந்து நெய் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எனக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு வந்து கூடவே வந்து கண்டிப்பாக தாளிப்பில் வந்து சோம்பும் இருக்கணும், சீரகமும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். 2த்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். நீங்கள் வந்து பாதி வதங்கினோடனே ரைஸை வந்து சேர்த்துடக்கூடாது. இந்த கீ ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து புதினா தழையும் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். மல்லி சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கீ ரைஸ்க்கான ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்துருக்கும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டும். அந்தளவு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணால் நார்மல் ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை சீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்மதி ரைஸை காட்டிலும் சீரக சம்பாவில் கீ ரைஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஃப்ளேவராக சூப்பராக வந்து இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த கேப்பில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரிசி உடையாமல் வரும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து எப்போவுமே வந்து இப்படியே வந்து பழகிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சுருந்தேன். இந்த பக்கம் கீ ரைஸ்க்கு வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ரைஸ் சேர்க்காம ஸ்டார்டிங் வந்து ரைஸ் சேர்க்காம ஃபஸ்ட் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்து வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம வந்து கீ ரைஸ்க்கு வந்து சேர்க்க மாட்டோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பண்ணுறது ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த காம்பினேஷன் 2மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். சிம்லேயே வச்சு ஒரு விசில் வந்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடையாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பக்கம் காளான் கிரேவி நல்லா செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் தூவிட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ கீ ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டேன். அந்த காற்று வந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடனே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா விசில் காற்றெல்லாம் போனதுக்கப்புறமா ரைஸ் நல்லா உடையாமல் நல்லா பொலன்னு சூப்பராக வந்து வந்திருக்குங்க. என் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வச்சு கொடுத்து அவங்களுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன். மதியானத்துக்கு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணாலுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பண்ணுறப்போ வந்து டேஸ்ட் வந்து ஏனோ தானோன்னு இருக்கும். ஆனால் நம்ம வந்து வேகமாக அந்த டைமுக்கு பண்ணியே ஆகணும். ஏனோ தானோன்னு பண்ணால் கூட ஓகேன்னு சொல்லி பண்ணுற அன்றைக்கி தான் டேஸ்ட் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்குமே அப்படி தான் வந்துருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் டக்குன்னு தான் வந்து பண்ணேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.